அம்மா எனக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுங்க. ஏய் இன்னைக்கு நான் ஆரஞ்சு தான் வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியல, அப்புறமா ஆப்பிள் ஜூஸ் கேட்குறேன். பரவாயில்லம்மா, உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், போய் ஆப்பிள் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடுங்க. ஏய் என்ன விளையாடுறியா நீ? நான் ஒன்றும் விளையாடலம்மா, நீங்க தான் விளையாடுறீங்க. காலையில இருந்து நான் மேக்ஸ் தான் படிச்சேன்னு தெரிஞ்சும் சயின்ஸ் டெஸ்ட் வைப்பேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? நாங்க வெளியே கூப்பிட்டா மட்டும் அப்படியேம்மா, இதுவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூப்பிட்டா அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். 4 பேர் இந்த உலகத்துல நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. 1 நம்ம பெத்தது, ஐயா 2வது நம்மள பெத்தது, ஐயா 3வது நமக்கு வாச்சது. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட். இல்ல நான் சொல்லல, இறைவன் சொல்லி வச்சிருக்கான். ஐயா அப்ப அந்த 4வது நான் தான். ஏன்னா இந்த யாரு? டெலிவரி பாய். எங்க வீட்ல யாரும் பிரெக்னண்டா இல்லையே. மனைவியின் பிறந்த நாளை மறக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி? மாமன ஒரே ஒரு தடவை மறந்து பாருங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஏங்க கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன், உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த, என்னோட வாழ்க்கை ஃபினிஷ் ஆயிடுச்சு. என்னங்க நம்ம வீட்டு காம்பவுண்டை ஏற்றி கட்டுங்க. ஏண்டி என்னாச்சு? பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி எட்டி பார்க்குறாங்க. என்னது எட்டி எட்டி பார்க்கறானா? ஆமாம். அப்பா ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டான். நீ அவங்கிட்ட ஒரு டைம் ஒழுங்கா மூஞ்சியை காட்டு, அதுக்கப்புறம் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். குப்பத்தொட்டில இருந்து எடுத்தேன்னு யாரா சொன்னது? எந்த இடத்துல போய் சொன்ன? பெரியவனா? டேய் பெரியவனா இங்க வாடா. என்ன என்னன்றா சொன்ன அவங்கிட்ட? என்ன சொன்ன? அந்த குப்பத்தொட்டி சொன்னானா? அத போய் நம்பிக்கிட்டு இருக்கா? டேய் சும்மா சொன்னேன்டா, சும்மா சொன்னேன் நானு. சும்மானு யாரா சொன்னது? உங்க 2 பேர்த்தையுமே ஜிஹெச் குப்பத்தொட்டில இருந்தா எடுத்தோம். வந்துட்டாங்க 2மே குப்பத்தொட்டி தான்.